ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை திருத்தூதரான புனித யாக்கோபுடைய விழாவை கொண்டாட நமக்கு இன்று அழைப்பு விடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்கள் இவர் ஒருவர். இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவர்கள் இவர் மிகவும் முக்கியமானவர். இயேசுவோடைய முக்கியமான நிகழ்வுகளிலே இவர் இயேசுவோடு உணர்ந்திருக்கிறார். இவர்தான் தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரனையும் அழைத்து கொண்டு போய் ஆண்டவரிடம், ஆண்டவரே, உமது வலப்பக்கம் ஒருவரும் உமது இடப்பக்கம் ஒருவரும் எனது மகன்களை நீர் அமர அவர்களுக்கு அதிகாரம் அளியும் என்று தன்னுடைய தாய் சலோமி மூலம் கேட்டவர்கள். இவருடைய தந்தை பேர் செபதேயு, தாய் பேர் சலோமி. இவர் அன்னை மரியாவுடைய நெருங்கிய உறவினர். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு மார்க் நற்செய்தி வழியாக நாம் அறிந்து கொள்வோம் என்றால் இவருடைய வாழ்க்கை வரை நம்ம இன்னும் அதிகமாக அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கடற்கரை வழியே சென்ற பொழுது யாக்கோப்பும் யோவானும் தங்களுடைய தந்தை செபதேயோடு மீன் பிடிக்க தயாராகி கொண்டிருந்தார்கள். இயேசு அங்கே சென்றவர்களை பார்த்து, என் பெண்ணே வாருங்கள், உங்களை நான் மனித பிடிப்பவனாக்குவேன் என்ற பொழுது தன்னுடைய தந்தையையும் படகையும் விட்டுவிட்டு இயேசுவை பெண் தொடர்ந்தவர்கள். எதுவும் பேசாமல் இயேசுவை பெண் பற்றியவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள். இப்படிப்பட்ட இந்த யாக்கோப்பு நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகம் படிப்பறிவு இல்லாதவர், ஆனால் ஆண்டவரோடு இருந்தவர். அதிகம் சினம் கொள்பவர், எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்வார். அப்படிப்பட்ட யாக்கோப்பு எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்பதுதான் வரலாறு. இந்த யாக்கோப்பு இயேசுவோடு இருந்த பொழுது ஒரு முறை இயேசுவும் அவரோடு சீடர்களோடு சென்று கொண்டிருந்த பொழுது சமாரிய வழியாக இயேசு செல்ல நேர்ந்தது. அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் அந்த வழியாக அவர்களை விடவில்லை. அப்பொழுது யாக்கோப்பு தான் ஆண்டவர்னு சொல்லுவார். யாக்கோப்பும் யோவானும், ஆண்டவரே, வானத்திலிருந்து நெருப்பு வந்து இவர்களை அழிக்க செய்யட்டுமா என்று கேட்பார்கள். அப்படி என்றால் எந்த அளவிற்கு இயேசுவின் மீது இவர்களுக்கு பற்றன்பு இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வானத்திலிருந்து நெருப்பை இறங்கி வர செய்தவர்களை அழிக்கட்டுமா என்றால் எவ்வளவு வல்லமைகளை இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு கொடுத்திருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மிக முக்கியமான தருணங்களிலே இயேசுவோடு உணர்ந்தார் என்று நாம் பார்த்தோம். அதிலே மிக முக்கியமானது, தொழுகை கூட தலைவராகிய யாயிருடைய மகள் இறந்த பொழுது இயேசு அவரை உயிர்த்தெழ செய்தார். அப்பொழுது அங்கே இயேசுவோடு யாக்கோப்புடன் இருந்தார். இயேசு கிறிஸ்து தாபோர் மலையிலே உருமாறிய பொழுது இயேசு கிறிஸ்துவோடு யாக்கோப்பு இருந்தார். கெத்செமனி தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திய பொழுது, ரத்தத்தை வேர்வையாக சிந்திய பொழுது அங்கேயும் யாக்கோப்பு இருந்தார். இப்படி முக்கியமான நிகழ்வுகளிலே யாக்கோப்பு இயேசுவோடு இருந்திருப்பார். அப்பொழுது, நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று யாக்கோப்பையும் யோவானையும் பார்த்து இயேசு ஒரு கேள்வியை கேட்டிருப்பார். அதற்கான நேரம் எப்பொழுது வந்தது என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு விண்ணகம் சென்ற பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி அறிவிக்க யாக்கோப்பு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். அங்கே அவரால் நல்ல முறையில் நற்செய்தி அறிவிக்க முடியவில்லை. அதற்கு 2 காரணம். முதல் காரணம், போதிய கல்வி அறிவு இல்லை இவருக்கு. 2வது காரணம், அங்கே இருந்தவர்கள் இவருக்கு மிகவும் தொல்லை கொடுத்தார்கள். அப்படி சோர்ந்து போய் அவர் ஒரு ஆற்றங்கரை அருகே அமர்ந்த பொழுது அன்னை மரியா அவருக்கு காட்சி கொடுத்து மரத்தாலான ஒரு சுரூபத்தை அவருடைய கரங்களிலே கொடுத்து விட்டு சென்றதாக வரலாறு சொல்லுகிறது. அப்பொழுது, இந்த இடத்திலே எனக்கு ஒரு ஆலயம் கட்டு என்று அன்னை மரியா அவரிடம் சொல்லிவிட்டு சென்றாராம். அந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை யாக்கோப்பு அவருக்கு நிறுவி இருக்கிறார். இன்றளவும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது. அவர் லேடி ஆஃப் பிலார் என்று ஸ்பெயினிலே ஒரு ஆலயம் என்றும் இருக்கிறது. அது யாக்கோப்பால் கட்டப்பட்டது. இப்படி அன்னை மரியா இவருக்கு கொடுத்த அந்த தைரியத்தால் மீண்டுமாக நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கிறார். அவர் இப்பொழுது ஸ்பெயினிலே தன்னுடைய சீடர்களை அங்கே விட்டுவிட்டு இவர் யூதேயா செல்லுகிறார். யூதேயா சென்று அங்கே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கிறார். மிகவும் ஆசீர்வாதம் பெற்றவராக தன்னிடம் வந்த அத்தனை பேருக்கும், நோயாளிகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், குணம் அளித்திருக்கிறார். தேடி வந்தோர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து அறிவித்திருக்கிறார், வல்லமைகளை செய்திருக்கிறார், புதுமைகளை செய்திருக்கிறார். இதை கேள்விப்பட்ட பொழுது ஏரோதனுடைய பேரன் அங்கே இருந்த பொழுது இவரை கைது செய்து கொள்ள அழைத்து வந்திருக்கிறான். அப்பொழுது யாக்கோப்பினுடைய கழுத்திலே கயிறை கட்டி ஜோசியா என்ற ஒருவர், தலைமைக்குனுடைய படைவீரர்,
எடுத்து வந்திருக்கிறார். அப்பொழுது அந்த கூட்ட நெரிசலிலே ஒருவர், யாக்கோப்பே, என் மீது இரங்கும், என் நோய்களை குணமாக்கும் என்று ஒருவர் கத்திய பொழுது அவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், உன் நோய் உன்னை விட்டு நீங்குக என்று சொன்ன உடனே அந்த இடத்திலே அந்த முடக்குவாதமுற்றவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தாராம். இதை பார்த்த அந்த தலைமை சங்க தலைவருடைய ஊழியனாகிய ஜோசியா யாக்கோப்பின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவரிடம் விசந்திருக்கிறார். அங்கேயே அவருக்கு ஞானஸ்தானமும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் வல்ல செயல்களை செய்ய முடியும். என் நாமத்தினால் நீங்கள் இன்னும் அதிகமாக செய்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது இந்த இடத்திலே யாக்கோப்பு நிகழ்த்தி காட்டினார். இயேசுவை கொல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராகிய யாக்கோப்பை கொல்ல கழுத்திலே கயிறை கட்டி இழுத்து சென்ற அந்த ஜோசியை என்றவன் அந்த இடத்திலே மனம் மாறி திருமுழுக்கு பெற்றான். ஆனால் அந்த அபியத்தார் என்கின்ற தலைமை குரு 2 பேரையும் எச்சரித்திருக்கிறார். நீ மனம் மாறவில்லை என்றால் இந்த யாக்கோப்போடு சேர்ந்து கொல்லப்படுவாய் என்ற பொழுது அந்த ஜோசியா சொன்னாராம், நான் உண்மை கடவுளை அறிந்து கொண்டேன், அவரை நான் காண நான் ஆவலாக இருக்கிறேன், என்னை கொல்லும், அதை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்படவில்லை என்று சொல்லி யாக்கோப்போடு இவரும் மரித்ததாக வரலாறு சொல்லுகிறது. கிறிஸ்தேசம் மிக பிரியமானவர்களே, என் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? குடிக்க இயலும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, அது தந்தையின் விருப்பப்படியே எனது வலது பக்கம் இடது பக்கம் அமர வைப்பவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதனுடைய பொருளை இன்று நிறைவேற்றினார். கிபி 44ஆம் ஆண்டு அவர் கடவுளிடம் சென்று சேர்ந்தார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த யாக்கோப்பு நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இறைவனை நாம் அன்பு செய்வோமானால் நம்மை நோக்கி வருகின்ற தடைக்கற்கள் அத்தனையும் தாண்டி நாம் சென்று விடுவோம். நம் மீது போடப்படுகின்ற பழி சொற்கள் அத்தனையும் நாம் தாண்டி வந்து விடுவோம். ஏனென்றால் இந்த உலகம் எப்பொழுது நாம் விழுவோம், எப்பொழுது நம்மை மிதிக்காம் என்று காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தாங்கி நாம் நடந்து செல்வோம். நமக்கான பாதையை அவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். அந்த பாதையில் நாம் நடக்குகின்ற பொழுது சாதாரணமாக நடக்கக்கூடாது. நாம் அறிந்து கொண்ட இயேசுவை அறிவித்து கொண்டே நடக்க வேண்டும். அப்படி நடக்கின்ற பொழுது ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோப்பு செய்தார். அந்த யாக்கோப்பை பின்பற்றி நாமும் செய்வோம். ஏனென்றால் நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களே. யாக்கோப்பினுடைய நாமும் தாங்கி இருக்கின்ற நிறுவனங்களுக்காகவும் நபர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்றென்று வாழ்த்த பெறுவாராக.